வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. யோசேப்புவுக்கு 2 கனவுகள் வருகிறது. அந்த 2வது கனவு சற்று சுவாரஸ்யமானது. தொடக்க நூல் புத்தகம் 37வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், கதிரவனும் நிலாவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் எடுத்துச் சொல்லுகிறார். தந்தை உடனடியாக அவரை கண்டிப்பதை பார்க்கிறோம். நீ என்ன பேசுகிறாய்? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று சொல்லி அவரை கண்டிப்பதை பார்க்கிறோம். பிற சகோதரர்கள் எல்லாம் யோசேப்புவின் மீது மிகுந்த பொறாமை கொண்டு அவரை வெறுத்தனர் என்கிறது இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, நம்மை கூட இப்படிதான் பிறர் வெறுப்பார்கள், பிறர் எள்ளி நகையாடுவார்கள், பிறர் நம்மை இழிவாக கருதுவார்கள். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது. இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நம் வாழ்க்கையில் அறிந்து உணர்ந்து கொண்டால் கடவுள் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதில் ஐயமில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கடவுள் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.